குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மெஸ்ஸை வந்து கண்டுக்காதீங்க. ஃபைனல் டே பேக்கிங் ஓடிட்டுருக்கு. இன்னும் 2 டேஸ், இன்னும் 1 டே தான் இருக்குது. அதனால் இப்போ தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே இருந்த டைமில் அடிக்கடி நான் செஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அவகாடோ டோஸ்ட்டு. ஸோ அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் இதுக்கு ஜஸ்ட் மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் போதும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் இல்லாட்டி பட்டர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட்டுக்கு போட போகிறோம். ஸோ இது வந்து நல்லா திக்கான ஸ்லைஸ் ப்ரெட்டு. ஸோ இந்த ப்ரெட்டு நல்லா கோல்டனாக டோஸ்ட் ஆகணும். ஸோ நல்லா பரட்டி விட்டாச்சு. இதை நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிட போகிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகும். அதுக்கடையில் நம்ம அவகாடோ, இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அவகாடோ இருக்குது. இதில் நான் சைடெல்லாம் கட் பண்ணிட போகிறேன். இதை கட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக நான் அந்த டார்க் கலர் ஆனது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான அவகாடோ கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஹாஃப் அவகாடோ வந்து ஒரு டோஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மீன்வைல் நம்மளோட டோஸ்ட்டும் நல்லா கோல்டன் ஆகிட்டுருக்கு. இந்த அவகாடோ மேஷுக்கு வந்து பெருசாக எதுவுமே தேவையில்லை. சீசனிங்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபோர்க்கை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. ரஃப்பாட்டு மேஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸு, சால்ட்டு. நீங்கள் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம், பட் தேவையில்லை. நான் ஊரில் இருந்தேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் கார்லிக்கு அதெல்லாம் போடுவேன். பட் இது வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன். இதை லைட்டாக மேஷ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அவகாடோ மேஷ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மளோட ப்ரெட்டுமே 2 பக்கமும் டோஸ்ட் ஆயாச்சு. ஸோ ஒரு பிளேட் எடுத்துடலாம். நம்மளோட ப்ரெட் டோஸ்ட்டை வச்சிடலாம். இதுக்கு மேலே இந்த அவகாடோ வைக்கணும். அதுக்கடையில் ஒரு சன்சைட் எக்கு போட்டுறோம். ஒரு ஹேண்டில் எஸ் டன். எக்ஷெல் வேண்டாம். ஓகே, இது வந்து இப்போ குக் ஆகட்டும். ஸோ எக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சன்னி சைடு அப் எக்கு வந்து வேணும். அதாவது அந்த யோக் வெள்ளையும் செட் ஆகி யோக்கும் லைட்டாக செட் ஆகி வரணுன்னா ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ளாஷ் தண்ணி ஊற்றிட்டு பேனில் ஒரு மூடியை வச்சு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டு செட் ஆகி யோக்கும் பர்ஃபெக்டாக குக் ஆகி இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிருக்கும். இதை லிஃப்ட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஸ்டீம் வருது பாருங்கள். லிஃப்ட் பண்ணோன்னா அந்த யோக், அந்த ஒயிட் எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. யோக்குமே எனக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பு அணைச்சிட்டேன். இதுக்கு லேசாக உப்பு மட்டும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நான் டாப்பிங்கில் சில்லி ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் டேஸ்ட்டுக்கு மட்டும் உப்பு. ஓகே, இப்போ அசம்பிளிங் டைம். நம்மளோட டோஸ்ட்டில் அவகாடோ கட் பண்ணி நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். நம்மளோட ஃப்ரைட் எக்கு அண்ட் என்னோட ஃபேவரட் சில்லி ஆயில். இதுதான் பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட். நான் இந்த சில்லி ஆயில் வேற லெவல்.
ஓகே, இப்போ டேஸ்ட் டெஸ்ட் டைம். நம்மளோட அவகாடோ டோஸ்ட். சில சமயம் நான் வந்து அவகாடோவில் கொஞ்சம் ஹனி போட்டு மேஷ் பண்ணி அதை கூட வச்சு சாப்பிடுவேன். அது ஸ்வீட் டோஸ்ட்டு. பட் இது வந்து நல்ல சேவரி டோஸ்ட். ஓகே, ஸோ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தோம். இங்கே வந்து ஒரு பாப்புலரான ஃபிஷ் மார்க்கெட், சுக்கிஜி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய கிச்சன் வேர் ஷாப்புமே பின்னாடி இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள், நம்ம ஊர் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. கூட்டம் இதாட்டு. ஸ்மெல்லு செம்ம இன்டென்ஸ். ஃபுல்லாக சீ ஃபுட்டு, சூஷி, கருவாடை தொங்க போட்டிருக்காங்க. ஆயிஸ்டர், சீ அர்க்கின். சீ அர்க்கின் சாப்பிடியா? சூஷிஸ். எதுடா? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு இதுதான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு. இதில் வந்து சீ ஃபுட், மேபி இங்கே உள்ள ஆலிஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். சீ ஃபுட்டு கிச்சன் இது அந்த மாதிரி இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் இருந்த இடம், சுக்கிஜி. ஃபேமஸ் ஃபார் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் மார்க்கெட். பட் நாங்கள் இப்போது இங்கே ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க இந்த வாலில். நாங்கள் இப்போ கப்பாபாஷி ஸ்ட்ரீட் போக போகிறோம். நேற்றே போகணுன்னு நினச்சது. நேற்று மஹிக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருந்துச்சு, அதனால் போக முடியல. ஸோ இன்றைக்கி போக போகிறோம். அதுதான் வந்து கிச்சன் ஷாப்பிங்க்கு உண்டான இடம். ஸோ ஜப்பானில் இன்னும் 1 டே தான் இருக்க போகிறோம். பட் நேற்று வந்து மஹிக்கு லைட்டாக ஃபீவராக இருந்ததுனால ஃபுல் டே எங்கேயுமே வெளியே போகல, அப்படியே இருந்துட்டோம். அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து கப்பாபாஷி ஸ்ட்ரீட் வந்து போக போகிறோம். ஸோ அது வந்து எப்படின்னா ஷெஃப்பு, இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் வைக்கக்கூடியவங்க வந்து அங்கே தான் வந்து வாங்குவாங்க ஷாப்பிங். ஸோ ரொம்ப பாப்புலர் கிச்சன் வேர்க்கெல்லாம். ஸோ நாங்கள் போகக்கூடிய இடத்துக்கு ஓடோ லைன் எடுக்கணும். ஸோ ஸ்டேஷன் வந்தாச்சு. அப்பா ஃபைனல் ரீசார்ஜ் இன் ஜப்பான். அப்பா என்ன பண்ண, என்ன சொன்ன? ஊவா? ஏன் ஊ? ஊ அம்மா ஊ. ஓகே, நம்மளோட ஸ்வீகா கார்டுக்கு ஃபைனல் டாப் அப். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஐசி கார்டில் வந்து ரூபா இருந்துச்சுன்னு வைங்களேன், ரீஃபண்டபிள் கிடையாது. அதனால் நீங்கள் பேலன்ஸ் ஏதாவது ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ஐசி கார்டு ஆக்சுவலி ஜப்பானில் பார்த்திங்கன்னா எல்லா கடை, மோஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை தீர்க்கிறதுக்கு வந்து 7-Eleven போய் ஈஸியாக உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா வாங்கி நீங்கள் முடிச்சிடலாம். ஜஸ்ட் மிஸ்ஸில் எங்களோட ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். இந்த மஹிக்கு இருக்கலாங்க, ஒரு வெண்டிங் மிஷினை பார்க்கக்கூடாது. அவளுக்கு உடனே அவளுக்கு ஏதாவது வேணும். பொக்காரி ஸ்வெட் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் கலந்த தண்ணி. ரொம்ப ஹைட்ரேஷன் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆக்சுவலி இது ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சாதா தண்ணி. இது ட்ரை பண்ணியிருக்கேன், இது ட்ரை பண்ணல. ஒன்லி 1 more day. நான் அந்த பிங்க் ஒரு வாட்டர் அது ட்ரை பண்ணதில்லை. அந்த சைடா கொடு பார்ப்போம். ஐயோ, ஸ்ட்ராபெரி மில்கா? காணியதா எப்படி இருக்கு? புளிக்கா? தண்ணியா மில்கா? மில்கா புளிக்கா? ஏன் புளிக்கி?
யோகட் மாதிரி இருக்கு. இது இப்போ மில்க் இல்லை, இது யோகட் லஸ்ஸி போல இருக்கு. ஓகே, நாங்கள் கப்பாபாஷி ஸ்ட்ரீட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. டைட்டோ சிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேஷன்லேருந்து 12 minutes நடக்கணும். அதனால் மேப்பு போட்டு நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இங்கே எல்லோரும் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா என்னமோ நடக்குது. இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் ஏதோ வேஷம் போட்டிருக்காங்க. அப்பா சொல்ல கோயில் கொடையம் இல்லடா, அவங்க பிளஸ்ஸிங் கொடுக்காங்க. நம்ம ஊர்ல சாமி மாதிரியோ. அப்பா கரெக்டா சொன்னா, ஏதோ கோயில் கொடை பேரெல்லாம் இழுத்துட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. பட் அவங்க நிறைய பேத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி அவங்க கேம்பிங்கு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தெரு திருவிழா, ஏரியா திருவிழான்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்காங்க. இந்த கோட்டு மாதிரிலாம் போட்டிருக்காங்கல்ல, இந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, இதுதான் கோயிலா? தேர் நிற்கிது. சதீஷ் கண்டுபிடிச்சிட்டான். எனிவே, நம்மளோட கப்பாபாஷி ஸ்ட்ரீட் 2 minutes இங்கேருந்து ஒரு டேர்ன் மட்டும் எடுத்துட்டா போதும். அண்ணா ஒரு குட்டி டேஷ் பப்பி, இன்னும் குட்டியோண்டு இருக்கு, அவங்க தூக்கிட்டாங்க. ஓகே, வந்தாச்சு கப்பாபாஷி. பேர் போடலை, ஆனால் இதுதான் இடம். ஆமாடா, இங்கே தான் ஃபுல்லாக ஸ்ட்ரீட்ஸ். அண்ட் ஆரம்பமே அமர்க்கலாம், ஆரம்பமே ஒரு கிச்சன் வேர். ஆக்சுவலி இது ஊர் திருவிழானால இங்கே நிறைய கடை வந்து பூட்டு. இவங்க ஊரில் திருவிழா பார்த்தீங்களா, சில கடை தான் திறந்துருக்கு. ஸோ இது எல்லாமே ரியல் ஃபுட்டு மாதிரி நினைப்பீங்க, ஆனால் ஆக்சுவலி இது எல்லாமே ஃபேக் ஃபுட். இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. இங்கே வருங்க சூஷிஸ், இந்த சைடு பாருங்க ஒனிகிரி, ஃபிஷ்ஷு, ஸ்டேக்கு. ஸோ இந்த ஹோட்டல்லாம் நடத்துகிறவங்க இங்கே வந்து வாங்கிப்பாங்க. ஃப்ரண்டில் சாம்பிள் வைக்கிறதுக்கு. ரியலாக இருக்குது ஃபேக் ஃபுட்டு, ரியலாக இருக்குது ஃபேக் ஃபுட்டு. இதை பாருங்க எவ்வளோ ரியலாக இருக்குது ஒரு டிஷ். ஜப்பானுக்கு வந்துட்டு நமக்கு ஏதாவது ஃபுட்டு பிடிச்சிச்சுன்னா இந்த மேக்னெட் வாங்கிட்டு போகலாம். ஒனிகிரி மேக்னெட், ஃபிஷ்ஷு, லாப்ஸ்டர், சூஷி. ஓகே, நான் மெயினாக இங்கே வந்ததே வந்து நைஃப் ஷாப்பிங்க்கு தான். ஸோ ஜாப்பனீஸ் நைஃப் வந்து நம்மளோட நேமை போட்டு கொடுப்பாங்க, அதுக்கு தான் வந்தேன். ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கான்னு. ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு நைஃப் கடைக்கு வந்துட்டோம். நைஃப் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், அமேசிங்காக இருக்குது இங்கே. அண்ட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டெல்லாம் நல்ல கூட தான். ஸோ நான் ஃபைனலாக எனக்கு உண்டான நைஃபை பிக் பண்ணி என்னோடய நேம் என்கிரேவ் பண்ண கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க ஷேட் அழகா இருக்கு. ஸோ என்கிரேவிங் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட யம்மி டம்மி ஆர்த்தின்னு அடிங்கன்னு சொன்னேன். சதீஷ் தான் நீ வந்து யம்மி டம்மின்னு தான் அடிக்க. அண்ணா ஒரு கடை இருக்கு, குக்குவர் கடை, வா போய் பார்ப்போம். ஓகே, நான் அடிக்க கொடுத்த கடை இதுதான் கூகுளில் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. சைசுகி நைஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் கப்பாபாஷி ஸ்ட்ரீட். பட் சேட்லி இன்னைக்கு வந்து இந்த கோவில் திருவிழா மாதிரி, சதீஷ் சொன்ன மாதிரி கோவில் திருவிழா இருந்ததுனால நிறைய கடை பூட்டு, கொஞ்சம் கடை தான் இருந்துச்சு. நான் பெருசாக அங்கே ஷாப்பிங்கும் பண்ணலை, ஒரு 2 ஐட்டம் தான் வாங்கினேன். ஆனால் மெயினாக நான் அங்கே போகணுன்னு இருந்தது வந்து
ஜாப்பனீஸ் நைஃப் வாங்குறதுக்கு. ஸோ என்னோட நைஃப் வாங்கியாச்சு பாருங்க. ஸோ இதை நான் வந்து உங்க கூட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஸோ இப்படிதான் இருக்கு. இங்க வா, கிட்ட வா. ஸோ ஏஎஸ்எம்ஆர் அரட்டி. ஸோ இதுதான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஜாப்பனீஸ் நைஃப். இதில் வந்து என்னோட நேம் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அது தெரியுதா உங்களுக்கு? முதல்ல தெரிஞ்சு. ஓகே. ஸோ யம்மி டம்மி ஆர்த்தி. சதீஷ் வந்து இதை தான் நான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஆர்த்தி மட்டும் போடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்து இல்லை, நீ யம்மி டம்மி ஆர்த்தி தான் போடணும்னு சொன்னதுனால நான் அதை என்கிரேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து இங்கே வந்து இந்த ஹேமர்டு பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுனால அவங்க சொன்னதே வந்து இந்த நேம் வந்து பாப் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த நேம் போடணும் அப்படின்னு இருந்துச்சு. சரி பாருங்க, மேட் இன் ஜப்பான், அதுதான் மெயின். ஆக்சுவலாக நிறைய நைஃப் கம்மி ரேட்லேயும் கிடைக்கும். பட் மேட் இன் ஜப்பான் நைஃப் வந்து உங்களுக்கு எப்போவுமே எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் நான் வாங்கினது வந்து இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய நைஃப். இதோட நைஃபோட பேர் வந்து என்ன சொன்னாங்க, சுக்குமோவா ஏதோன்னு சொன்னாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுலேயே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. இது வந்து எதுக்குன்னா மெயினாக ப்ரிசிஷனுக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ப்ரிசைஸ் ஆட்டு வெஜிடபிள்ஸை ஒரு யூனிக்கான ப்ரிசைஸ் ஆட்டு வெஜிடபிளை வந்து யூனிக்கான ஒரு அந்த கட்டு வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ஜாப்பனீஸ் நைஃப். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நைஃப் எப்போவுமே வாங்கும்போது இங்கே வரைக்கும் வரணும். இந்த நைஃபோட அந்த பிளேடு இருக்குல்ல, ஸோ சிலது வந்து இங்கே மாட்டி சத்தம் போடாதீங்க. சிலது வந்து இங்க மாட்டி வச்சிருப்பாங்க, லைக் இப்படி ஹோல்ட் ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டு. அது வந்து உங்களுக்கு நாளடைவில் கலண்டு போயிடும். நீங்க எப்பவுமே இங்க பாருங்க, பிளேடு பாருங்க, இங்க வரைக்கும் வரணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடை வந்து ஹேமர் பண்ணியிருக்காங்க. லைஃப் லாங் உங்களுக்கு லூஸே ஆகாது. நல்ல லைஃப் லாங் இதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணால் லைஃப் லாங் வரக்கூடியது. ஸோ நானும் இப்போ ஒரு ப்ரவுட் ஜாப்பனீஸ் நைஃப் ஓனர். ஸோ டின்னருக்கு ஒரு சிக்கன் ராமியான் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அம்மா சொன்ன ஒரு எலிக்குட்டி அழுகு சத்தம். அதான் அந்த பேபி வந்து எலி குஞ்சு போல அழுது. ஸோ ராமன், இது வந்து சிக்கன் ராமன் செட், செம்ம டேஸ்டாக இருக்குது.